வாரண்டா மட்டும்தானா நாங்க இந்த இப்ப என்று சொல்லல. இது ஆண்டாண்டு காலமாக ஜனாதிபதி வாரண்டா துப்புரவாக்குற ரோட் போடுற மற்றபடி இங்க இருக்கிற எருவு மாடுகள் தான் மற்ற இந்த நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க நினைக்கிறேன். ஜனாதிபதிகளை மட்டும்தான் மனிதன் ரோட்டில் இருக்கிறார். இது ஒரு கலாச்சாரம் அமைப்பு. ஆண்டாண்டு காலமாக இதுதான் நம்மளோட நடைமுறையாக வந்திருக்கு. இது என்ன லைப்ரரி வந்து வெளியிருந்து வந்தவர்கள் சொன்னார்கள் மட்டக்களப்பு மாநகரம் மிக அழகாக இருக்கின்றது. கேட்டோன குளிர்ந்துதான் போனது. ஆனா பார்த்தோன மிகவும் வேதனையாக இருக்கின்றது. தயவு செய்து பிரச்சனை எல்லா பிரச்சனையும் மேயர் நாங்களே ஹியூமன் தான். நாங்களும் எங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை. நாங்க சும்மா பயன்படுத்தி வரலையே, எல்லாம் பார்த்து அனுபவிச்சு தான் வந்தாங்க. ஆனா ஒரு புலன் இருக்குது. ஏதாவது ஒரு வேலை திட்டத்தை தொடங்கணும், அந்த வேலை திட்டத்தை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போகணும். இதுல தொட்டு ஒரு வேலையும் இதை ஒரு முடிவும் நடக்கிறது. அங்க இங்க பாருங்க பியூட்டிவேஷன் அங்க போற கட்டுற அது கிடக்கு 2 இலக்கம் திருப்பி கட்டுற திருப்பி போற இப்படி எல்லாம் நடக்குது. ஒன்றுவட்டாதான் உண்டு வாழ்வு. அதுல வந்து நாங்க சரி நாங்க இந்த இடத்தை உருவாக்கணும்னா நீங்க சொல்லுங்க, நாங்களும் வந்து சாப்பிட கட்டிட்டாவது வந்து குப்பையாக்கி கிளீன் பண்ணுவோம். நாங்க ரெடியா தான் இருக்கோம். சரி, நன்றி. உங்களது கருத்துக்கு மாநகர சபையின் 8வது கௌரவ முதல்வர் 15வது சபை அமர்வுக்கு வருகின்றார். சபை அமைதி அமைதி. ஒவ்வொரு அபிப்பிராயங்கள் ஐடியாக்கள் வரும். அதை நீங்க சொல்லலாம். கௌரவ முதல்வர் தற்பொழுது எங்களுடைய சபை காலத்தில் திறப்பு விழா செய்வதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய மட்டக்களப்பை நாங்கள் எடுத்து பார்த்தோமானால் இந்த வாசிக சாலை பற்றி பல விதமான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் சரியானதும் தவறானதும் ஒரு சமூக வலைதளங்களில் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய சபைக்குள்ளேயே பல விதமான கருத்துக்கள் இருக்கிறது. குறிப்பாக ஆரம்ப காலத்தில் இந்த வாசிக சாலையை வேறு ஒரு தரப்பினர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு பிற்பாடு எங்களுடைய மாநகர சபையின் நிதியும் இதற்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுரிநேசன் ஐயா அவர்கள் தன்னுடைய முயற்சி மூலம் அதற்குள் ஒரு குறிப்பிட்ட நிதி, எனக்கு சரியாக 100 மில்லியன் ரூபாயை இந்த வாசிகர் சாலையை கட்டுவதற்கு அந்த பகுதியில் இருந்து ஒரு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது சமீபமாக நான் ஒரு நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் காணக்கூடியதாக இருந்தது. கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வாசிக சாலை திறப்பு விழாவிற்கு வருகை தருகின்றார் என்று எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் தற்பொழுது கூறியிருந்தார்கள். நிறைய தேவைப்பாடு வேலைகள் இருக்கின்றது, நிச்சயமாக இருக்கின்றது. ஆனால் பூனைக்கு மணி கட்டுவது யார் என்று சொல்வார்கள். முன்பு ஒரு நல்ல ஒரு பழமொழி இருக்கின்றது. நாங்கள் இந்த சபையிலே பகிரங்கமாக நான் உங்களிடம் வேண்டிக் கொள்கின்றேன். ஜனாதிபதி வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றதா என்று எனக்கு தெரியவில்லை. அப்படியாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தலை கூற வேண்டும். இதற்கு மாநகர சபை நிதி, கடந்த கால பாராளுமன்ற உறுப்பினர்களின் நிதி, ஜனாதிபதி வருகையின்றி அவர் என்னத்தை செய்ய போகின்றார், நாங்கள் எந்த மனுவை அவரிடம் கொடுக்க போகின்றோம். இவ்வாறு நாங்கள் எங்களுடைய மாவட்டத்துக்கு மாறுபட்ட கருத்துக்களையோ தெளிவில்லாத தன்மைகளையோ கொண்டு மக்கள் மத்தியில் சேர்ப்பதற்கு காரணகர்த்தாவாக அமைந்துவிடக் கூடாது. கௌரவ உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் சில கோரிக்கைகளை முன்வைப்போம். நன்றி. இப்படி வாசிக்கும் பொழுது எல்லாத்தையும் கிரகிச்சு கொள்ள முடியாது. நிதிக்குழுவில போட்டு ஃபயர் சர்டிபிகேட் சம்பந்தமான பிரேரணையை சென்ற கூட்டத்தில் நான் தான் முன்வைத்திருந்தேன். இந்த கூட்டத்தில் அதற்கு அனுமதி எடுக்கிறதுக்கு சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த கட்டண விவரங்களை நீங்கள் மற்றைய